ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இந்த பக்கம் ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேப்பக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரித்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது எல்லாமே அரை ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு சுவைக்கேற்ற உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி இந்த மாதிரி. அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி எண்ணெயை நான் ஊற்றும்போது கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிருந்தேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருக்கேன் இந்த கிழங்குகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு செய்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். அதுலேயே இது நம்ம வறுக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ நீங்கள் இந்த கடாய் வேறு மாதிரி கடாய், அதனால் ஒட்டலைன்னு நினைக்காதீங்க. எந்த கடாய் நீங்கள் அலுமினியம், பித்தளை, ஸ்டீல் எந்த கடாயில் செஞ்சாலுமே கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். நல்லா சூடான அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்ட காய்கறிகளை போட்டிங்கன்னா அடியில் சுத்தமாக ஒட்டாது. வறுபட்ட அப்புறமா காய்கறியோடவே அந்த மசாலா அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வறுத்துக்கலாம். இது நீங்கள் காய்கறிகள், மீன், மசாலா, முட்டை அந்த மாதிரி எது வேணாலும் வறுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கடாயில் ஒட்டாது. இல்லைனா எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா அப்படியே அடியில் மசாலாலாம் போய் கடாயில் குடிச்சிக்கும். நம்ம எடுக்கும்போது காய் மட்டும்தான் வரும், மசாலா அப்படியே கடாயில் ஒட்டிக்கும். மறுபடியும் அதை நம்ம சுரண்டி எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸ் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம இந்த மாதிரி காய்கறிகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வேலை செய்யும். இந்த கடாயின்னு இல்லை, நீங்கள் அலுமினியம், ஸ்டீல் எந்த கடாயில் செஞ்சாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. நான் உங்களுக்கு இதை இப்போ திருப்பி காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா சைடும் இது நல்லா வறுபடட்டும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். பாதி அடியில் வெந்துடும். நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமாக வேக வச்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம அப்படியே குழம்பு செய்கிறத விட இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், சுத்தமாக அடியில் ஒட்டவே இல்லை. எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு எடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் சுத்தமாக ஒட்டாமல் இந்த மசாலாவோடு சேர்ந்து எப்படி வருதுன்னு. எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இது நல்லா வறுபட்டு இருக்கும்போதே ஒரு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் சேப்பக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்ணுன்னா இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு இதை எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம் இதை. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதங்க வச்சுக்கலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே நம்ம இதை வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போய் வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதை மட்டும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 தக்காளி வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு தக்காளியும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு அதோட கூடவே நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வதங்க விட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காய் வறுக்கும் போதும் மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் வதங்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா மசாலாவிலேருந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை நல்லா கலந்து இன்னொரு தடவை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வதங்க வைக்கலாம்.
எதனாலன்னு பார்த்தோம்னா நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்ச நேரம் இதை மறுபடியும் வேக வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிரேவி வந்து நல்லா வெந்த அப்புறமா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிரேவியும் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ இது இப்படியே கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம சேப்பக்கிழங்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மறுபடியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாலேருந்து. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த சேப்பக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். ஆனாலும் உங்களுக்கு தண்ணி மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வந்து கொதித்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கெட்டியாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனல் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது வந்து தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுற அந்த பேஸ்ட்டு. இப்போ இது கொதிக்கட்டும். தண்ணி சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் ஊற்றிக்கலாம். தேங்காயும் சோம்பும் பச்சை மிளகாவும் அரைச்சி நீங்கள் சேர்க்கலாம். நான் அப்படியே செய்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்த அப்புறமா பாருங்கள், இதில் மறுபடியும் எண்ணெயெல்லாம் நல்லா தெளித்து சைடில் வருது. இப்போ இது ரெடியாக இருக்குது. நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டமுக்கு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கோங்க. அப்போ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சாப்பிட்றதுக்கு இதை பரிமாறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் இன்னொரு விதமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் இது மாதிரி நம்ம தனித்தனியாக வெங்காயம் வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தக்காளி சேர்த்து அந்த மாதிரி மசாலாலையும் செய்யலாம். அரைச்சி செய்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா குழம்பு மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்து கூட அப்படியே வதக்கி மசாலா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றியும் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்கள் விருப்பப்படி இதை செய்யலாம். ஆனால் முதல்ல செஞ்ச நம்ம அந்த மசாலா போட்டு வறுத்தது தான் இந்த குழம்போட மெயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.